இன்றைக்கான வீடியோவில் மூலிகை சப்பாத்தி எப்படி செய்யணும்னு சொல்லி தரப்போகிறேன். மூலிகை சப்பாத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி சப்பாத்தி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கடையில் வாங்குகிற மாவையோ நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் கூட தான் செய்வ தவிர குறையாது. நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் கண்டிப்பாக குறையும். என்னென்னு இல்லை, நம்மளே கடையில் போய் தானியம் வாங்கணும். தானியம் வாங்கி அதை நல்லா திரித்து மாவாக வச்சு அதில் நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக சுகர் லெவல் உங்களுக்கு ஏறாது. அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கூட நீங்களே உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் அந்த பிளட்டு குத்தி பார்க்குற ட்ரிப் வச்சுருவீங்க பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு கடையில் வாங்குகிற மாவையும் ப்ளஸ்ஸு நீங்கள் திரிச்சிக்கிட்ட மாவையும் சேர்ந்து சப்பாத்தி பண்ணுவாங்க. சப்பாத்தி பண்ணி ரெண்டுலேயுமே சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்களுடைய பிளட் சுகர் லெவலை குத்தி பாருங்கள், எதோட வித்தியாசம் அதிகமாக இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன், கடையில் வாங்குகிற மாவை கூட நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி பாருங்கள், அதில் வண்டு எதுவுமே வராது. இதே நீங்கள் திரிக்கிற மாவை டப்பாவில் அடைச்சி வச்சு பாருங்கள், அதில் கண்டிப்பாக வண்டு வரும். ஏன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ் சேர்க்குறாங்க. அதனால் அந்த மாதிரி சப்பாத்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் லெவல் ஏற்ற தான் செய்யும். நான் சொல்கிற மெத்தடில் சாப்பிட்டு பாருங்க. இப்போ மூலிகை சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். பிரண்டை இருக்குது பார்த்தீங்களா, பிரண்டையை எடுத்துக்கோங்க. பிரண்டையை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக மோரில் நல்லா புளிச்ச மோரில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு காலையில் நல்லா உலர்த்தி அதை காய வச்சு அதை பொடியாக்கி அதை சப்பாத்தி மாவு கூட கோதுமை மாவு கூட மிக்ஸ் பண்ணி சப்பாத்தியாக போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஜீரண கோளாறு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது சரியாகும். இதே மாதிரி தான் முருங்கைக்கீரையும் இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா நல்லா முருங்கைக்கீரை சப்பாத்தி நல்லா கிடைக்கும். அது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா ஆண்களுக்கு கூட நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.